ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு காட்டன் ப்ளவுஸ்க்கு அதனோட பார்டரை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃப்ரில் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். காட்டன் சாரிக்கு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற பார்டரையே எடுத்து ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுறது அந்த பார்டரை ஓரத்தில் வச்சு ஸ்டெப்போம் அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் புதுசாக அந்த பார்டரை ஃப்ரில் மாதிரி வச்சு பேக்கில் ஃப்ரில் மட்டும் வச்சு ஒரு பைப்பிங் கொடுக்குற சிம்பிளாக நீட்டாக இருக்கும் அந்த டிசைன் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காட்டன் சாரீனோட ப்ளவுஸுக்கு பேக் தட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு தட்டும் நான் பைப்பிங் இதோடவே சேர்த்து இப்படியே கொண்டு போகணும். அதுக்காக ஃப்ரண்ட்டு தட்டையும் ஷோல்டரெல்லாம் பிசிறு இல்லாமல் தைச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேக் தட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த சாரீனோட பார்டர். நம்ம கை வெட்டினது போக மீதி இருந்த பகுதியை நான் ஜாயின் போட்டு பாருங்கள், மீதி இருந்தது ஜாயின் போட்டு கீழே இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக மடக்கி கொடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இப்போது இந்த ஃப்ரில் வைக்க போகிறோம். ஃப்ரில் வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வைக்க போகிறோம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும். 2 சைடு ஒரே அளவு இருக்கணும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸை 2ஆக மடக்கி போடுங்க. நம்ம இதிலிருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக நம்ம இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் அந்த இது வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக இது மார்க் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இதில் ஃப்ரில் வைக்க ஆரம்பிக்கலாம். மடிப்பாக நான் ஒரு சைடு இதை ஓரம் அடிச்சிருக்கேன். அது எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த சைடை நம்ம ஓரம் அடிக்கணும். இப்போ நான் ஃப்ரில் வைக்க போகிறேன், பாருங்கள். பாருங்கள், நல்லா நெருக்கமாகவே வைக்கிறேன். துணி கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் நெருக்கமாகவே வைக்கிறேன். நீங்கள் துணி இருக்கிறத பொறுத்து உங்களோட ஃப்ரில்லோட அளவுகளை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தள்ளி வச்சிங்கனாலும் அவ்வளோவா அழகாக இருக்காது. அதனால் ஓரளவுக்காவது இருக்கிற மாதிரி துணியை பெரிய பார்டராக இருக்கிற எல்லா சாரீஸ்க்கும் இந்த மாதிரி பார்டரை யூஸ் பண்ணி கைக்கு நம்ம வெட்டினது போக மீதி இருக்கிறத யூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம். சின்ன பார்டருக்கு இந்த டிசைன் செட் ஆகாது. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம், விட்டுருங்க. பெரிய பார்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிசைனை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் மடிப்பு எல்லாம் ஒரே ஈவனாக வச்சிட்ருக்கேன். எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் அப்படின்றதையும் நம்ம இதில் அளந்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் அளந்து எடுத்துக்குவோம். நம்ம இப்படி அந்த வளைவு பகுதியில் அந்த அளவுக்கு வச்சுட்டு, ஏன்னா ஓரத்தை நம்ம மடக்கி அடிக்கணும். அதுக்காக இதில் எத்தனை சென்டிமீட்டர் வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி அந்த வளைவில் ரொம்ப இழுத்து பிடிக்காமல் அளந்துட்டு வாங்க. 8.5 சென்டிமீட்டர் நமக்கு தேவைப்படுது ஃப்ரில்லோட அளவு. ஏழரை வந்திருக்கு. நம்ம 8.5 சென்டிமீட்டர் வேணும் நமக்கு. இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம், வச்சு பார்த்து செக் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் இன்னொரு தடவை செக் பண்ணிக்குவோம், கரெக்டாக இருக்குதா அளவு அப்படின்றத. ஒரு தடவை இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்குது இந்த அளவு. நம்ம இதோட கட் பண்ணி இதை நம்ம மடக்கி அடிச்சிடலாம். இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நான் இதை மடக்கி அடிக்கிறேன். ஒரு சைடை ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல மடக்கி அடிச்சிட்டேன், பிசுறு இருந்ததை. இது ஃபினிஷ் பண்ணுற முடிக்கிற இடத்துல இருக்கிறது நான் மடக்கி இப்போ அடிக்கிறேன். இதை முதல்லையே மடக்கி அடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தைச்சதுக்கப்புறமா அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்க வேண்டாம். முதல்லையே இதை நீங்கள் மடக்கி கொடுத்து தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்.
நூலினோட பிசுறுகளை அப்பப்போ கை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படியே இந்த ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம். ஸ்டார்டிங் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இங்கிருந்து நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், ஒரு சாரியை கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. அது எதுக்கு தகுந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்போவுமே செஞ்சிட்ருக்கிற மாதிரி ஒரே மாதிரியே தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்னதாக நம்மளாம் யோசித்து புதுசாக கூட எதையாவது ஒன்றை நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இடத்துல மார்க் பண்ண இடம் இங்கே இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிற இடத்தோடு முடிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கரெக்டான 2 சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதை தைச்சாச்சு. தைச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ வந்துட்டு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த சாரீனோட பார்டர் இதில் தான் லைட்டாக இருக்குது. பார்டரில் சாரியில் வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கலரில் தான் பைப்பிங் இருக்குது. இது பைப்பிங்கில் சாரியோட பார்டர் கலர் எக்ஸாக்டாக இந்த கலர் தான். அதனால் நம்ம இந்த கலரை யூஸ் பண்ணி பைப்பிங் வைக்கலாம். ஏன்னா இந்த கலர் ரொம்ப எடுப்பாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அதனால் இந்த கலரை சாரியில் இருந்த இந்த கலரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேருந்து பைப்பிங் கொடுக்கலாம். இது த்ரெட் பைப்பிங் கிடையாது, நார்மல் பைப்பிங். நார்மல் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு இன்ச்சு துணி எடுத்து ஒரு சைடு மட்டும் நான் ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே வச்சு தைச்சிட்டு வரேன். பைப்பிங் வைக்காமல் லேஸ் வச்சு, சிலர் லேஸ் வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க பைப்பிங்கை வச்சுட்டு பக்கத்தில் லேஸ் வச்சு தைக்கலாம். இவங்க வந்து லேஸு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நான் லேஸ் வைக்க போகிறதில்லை இதுக்கு. அது அவங்கவுங்க கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம தைக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நீங்கள் லேஸை வச்சு கொடுத்தீங்கன்னா சிலருக்கு லேஸ் வந்துட்டு பிடிக்காது. ஆனால் சின்ன பிள்ளைங்களாம் இருந்தால் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லேஸ் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு. கரெக்டாக நான் 1/4 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பண்ணிட்டோம். அடுத்தது இந்த வளைவுகளில் அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குவோம். நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல துணி வளைஞ்சு கொடுக்கும். ஏன்னா இங்கே நிறைய துணிகள் வேறு இருக்குது இல்லைங்களா, அதனால் கரெக்டாக துணியை பார்த்து கட் பண்ணுங்கள். தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கட்டு வந்து நின்றுடணும். தையல் வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. எப்படி இப்போ நம்ம பைப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலருக்கு இந்த பிங்க் வந்துட்டு நல்லா எடுப்பாக இருக்குது இல்லைங்களா. இந்த பைப்பிங்க்கு கிளாத் செலக்ட் பண்ணும்போதும் நீங்கள் அதே மாதிரி தான் அந்த சாரியை எடுத்து வச்சுக்கோங்க. சாரியில் இருக்கிறதுல இந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் நல்லா இருக்குமோ அந்த கலரை எடுத்து வச்சு அந்த கலரில் பைப்பிங் கொடுங்க. ப்ளவுஸ் வந்துட்டு இன்னும் நல்லா நமக்கு அழகாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் சார்ஜ் எப்படி வாங்கலாம் அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். இப்போ ஸ்டிச்சிங் சார்ஜ்னால் அவங்கவுங்க ஊர் இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து மாறுபடும். நீங்கள் வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் கடைகளில் என்ன ரேட்டுக்கு தைக்கிறாங்கன்ட்டு விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் ஒரு 10 ரூபா 20 ரூபா குறைச்சி வீட்டில் தைக்கிறவங்க வந்துட்டு குறைச்சி வாங்குங்க. இப்போது நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 225 ரூபா 20 ரூபா 30 ரூபா சைஸை பொறுத்து வாங்குவோம். இப்போ ஒரு பைப்பிங் கூட வைக்கிறோம் அப்படின்னா நம்ம த்ரெட் பைப்பிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா நம்ம பில்லு சேர்த்துக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே போடுற த்ரெட்டும் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். பைப்பிங் வைக்கிற சில்க் காட்டன் துணியும் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம். நான் சொல்கிற 50 ரூபா வந்துட்டு கம்மி. கடைகளில் 100 ரூபா வாங்குகிறாங்களாம். ஒரு பைப்பிங் வச்சு கொடுத்தா 100 ரூபா எக்ஸ்ட்ரா.
ஒரு ப்ளவுஸ்னோட ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து அதை விட 100 ரூபா ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் தைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது த்ரெட் பைப்பிங் கைக்கும் கழுத்துக்கும் வச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ்னோட ஸ்டிச்சிங் சார்ஜுக்கு மேலே அட்லீஸ்ட் 50 ரூபாயாவது வாங்குங்க. அப்புறம் அது மேலே நீங்கள் லேஸ் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த லேஸுக்கான அமௌண்ட்டு, அந்த லேஸை தைக்கிறதுக்கான அமௌண்ட்டு அதையும் பில்லில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். லேஸ் போடலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தேவையில்லை. அப்புறம் ரெண்டாவது தைக்கிறதுக்கான டைம், ஒரு ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றதையும் நம்ம ஸ்டிச்சிங் சார்ஜில் இது பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு, இந்த இடத்த ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு, இந்த லாஸ்ட்லெல்லாம் நான் ஒவ்வொரு மணி வச்சு தைக்க போகிறேன். இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி மணியெல்லாம் வச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த மாடல் எல்லாருமே ஈஸியாக தைச்சு கற்றுக்கிறதுக்கான ஒரு மாடல் தான். ஈஸியாக தைச்சு பழகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பார்டர் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் இந்த கீழே மணியெல்லாம் கொடுத்து ஹெம்மிங் பண்ணுறவங்கக்கிட்ட கொடுத்து தான் நான் மணியெல்லாம் வைப்பேன். எனக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து மணியெல்லாம் வச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரில்லெல்லாம் நல்லா அயன் பண்ணிவிட்டு நம்ம மணி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நல்ல ஒரு, இங்கே பாருங்கள், இப்படி அயன் பண்ணணுன்னா தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு இதுக்கு மணியெல்லாம் வைக்க போகிறோம். வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.